நீ தொடர்ந்து கண்காணிக்கிற, பல்வேறு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீல்ல, அப்ப எப்படி ஒரிசா மாநிலத்தில் அங்க போனா, கடலுக்கு எப்படி போனா? பிடித்து செல்லப்பட்ட மீனவர்கள் இன்னும் இலங்கையில் பிடிச்சு போட நபர்கள் இன்னும் மீன்வளத்துறையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படல. இன்னைக்கு நான் கேட்கிறேன், படகுகள் இப்படி பிடிபடுத்தினா என்ன காரணம்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப மீன்பிடி தொழிலை முறைப்படுத்தினா தானே இதை நம்பியிருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில் பண்ண முடியும், வாழ முடியும். இலங்கை மீனவர்கள் கோரிக்கை என்ன? இலங்கை அரசாங்கத்தோட கோரிக்கை என்ன? நம்ம அதுக்கு மாற்று என்ன பண்ணியிருக்கோம்? எதுவுமே இல்லாம குத்துமதிப்பாக மீனவர்கள் தங்கள் உடைமைகளை ஒட்டுமொத்தமாக இழப்பது என்பது பெரிய வேதனைக்குரியதாக இருக்கு. தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் பகுதியில் விசைப்படகுகள் இலங்கை கடற்படையால் பிடித்து செல்லப்படுவதும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் என்கின்ற நடவடிக்கை என்பது தொடர் நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய அரசாங்கங்கள் மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தங்கள் கடமையை நிறைவு செய்து விடுகின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு சரியான ஒரு முன் யோசனை திட்டம் என்பது அவர்களிடம் இல்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நான் கேட்குறேன், இன்னைக்கு போட்டு போயிருக்கு, கடலுக்கு போயிருக்கு. தொடர்ச்சியாக போன 2 தினங்களுக்கு முன்னே 2 போட்டு பிடிபட்டிருக்கு. அதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 2 போட்டு பிடிபட்டிருக்கு. தொடர்ச்சியாக படகு பிடிச்சிக்கிட்டே இருக்கு. பிரச்சனை தீர்வு காணணும்னா வேணாமா? இன்னைக்கு கடலுக்கு போயிருக்கு, போட்டு ரேட் எடுத்து போயிருக்கு. இதில் என்ன கொடுமைனா, பிடித்து செல்லப்பட்ட மீனவர்கள் இன்னும் இலங்கையில் பிடிச்சி போட நபர்கள் இன்னும் மீன்வளத்துறையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படல. விசாரணை நடந்ததுக்கு காரணம் என்ன? ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த 2 பேர் அதே போட்டுகளில் கடலுக்கு போயிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மீன்வளத்துறை நீ தொடர்ந்து கண்காணிக்கிற, பல்வேறு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீல்ல, அப்போ எப்படி ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் அங்கே போனா, கடலுக்கு எப்படி போனா? அப்படின்னா என்ன? மீன்பிடி தொழிலில் ஒரு அடையாளம் இருக்கா? இல்லை. அப்படின்னா எந்த அடையாளத்தில் யாருனாலும் போகலாமா? நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் யாரேனும் விஐபிகள் வந்தால் படகு கடலில் செல்லக்கூடாது சொல்கிறீல்ல, கேட்டால் பாதுகாப்புன்னு சொல்கிறீல்ல, இந்த அப்படி போகிறாங்களே, இதெல்லாம் என்னென்னு எப்படி சொல்கிறது? சொல்லுங்கள், தேசிய சொல்லுங்கள். அப்போ என்னென்னா, மீன்பிடி தொழில் முறைப்படுத்தப்படணும். இன்றைக்கி நான் கேட்குறேன், படகுகள் இப்படி பிடிபடுத்தினா என்ன காரணம்? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ மீன்பிடி தொழிலை முறைப்படுத்தினா தானே இதை நம்பியிருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தொழில் பண்ண முடியும், வாழ முடியும். அது எதுவுமே இல்லாமல் குத்துமதிப்பாக 6 நாள் கடலில் போகலாம், எப்படிலாம் வரலாம்? ஏன்னா எப்படி சரியாக இருக்குது? இன்னைக்கு பிடிபட்டிருக்க படகுகள் சம்மந்தமாக பல தொடர்ச்சியாக இந்த படகு மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக பிடிபடுற படகுகள் என்ன ரீசன் சொல்லி பிடிபடுறாங்க? இலங்கை மீனவர்கள் கோரிக்கை என்ன? இலங்கை அரசாங்கத்தோட கோரிக்கை என்ன? நம்ம அதுக்கு மாற்று என்ன பண்ணியிருக்கோம்? எதுவுமே இல்லாமல் குத்துமதிப்பாக மீனவர்கள் தங்கள் உடைமைகளை ஒட்டுமொத்தமாக இழப்பது என்பது பெரிய வேதனைக்குரியதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த தொழிலை முறைப்படுத்த வேண்டிய விஷய இடத்தில் தமிழக மீன்வளத்துறையும் தமிழக அரசும், இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசும் கூட இதில் மிகப்பெரிய அளவில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்றுதான் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். கருணாமூர்த்தி, தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு CIT தொழிற்சங்கத்துடைய மாவட்ட செயலாளர்.